ஹாய், இந்த வீடியோ பழனி விழாவோட கண்டினியூஷன் தான். முனிப்பு கிட்ட சொல்லிட்டு சேலத்திலிருந்து கிளம்பியாச்சு. முருக தரிசனத்துக்காக பழனி வந்தாச்சு. பழனி சூப்பரா சாமி தரிசனம் பண்ணோம். சாமி தரிசனம் முடிச்சுட்டு அடுத்ததா கனகப்பட்டி சித்திரை பக்கத்துக்கு கிளம்பியாச்சு. பயங்கர கூட்டமா இருந்தது. இருந்தாலும் சூப்பரா சாமி பார்த்துட்டு அடுத்ததா டேமுக்கு போனோம் இல்லையா. டேம்ல நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த 2 வீடியோ பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கலாம். கண்டிப்பா போய் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு லாவா பிஎம்எஸ் vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பழனி மலையில போய் முருகனை பார்த்துட்டு அடுத்தது போய் சித்தரை பார்த்துட்டு அடுத்தது நம்ம இங்க வந்திருக்கிறோம் அப்படின்னா வட்டமலை முருகன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இந்த கோயில்ல தான் பாட்டாளி படம் ஷூட்டிங் நடந்தது. அந்த படத்துல பார்த்த மாதிரி அப்படியே இருக்கு இந்த கோயில். இன்னும் கத்துது கேக்குதா? வட்டமலை ஸ்ரீ முத்து குமாரசுவாமி திருக்கோயில். இந்த கோயில சுத்தி மயில் அவ்வளோ அழகா கத்திட்டு இருந்தது. மயில் கத்துற நேரத்திலேயே நாங்க கரெக்டா இந்த மயிலோட சிற்பத்தையும் கேப்சர் பண்ணோம். ரொம்ப சூப்பரா இருந்தது. கோயிலே ரொம்ப அமைதியா பீஸ்ஃபுல்லா இருந்தது. நாங்க வந்த நேரம் சாத்துற நேரமா கரெக்டா இன்னொரு அரை மணி நேரத்துல கோயிலே சாத்திடுவாங்களாம். எல்லா கோயிலும் 8 மணி 9 மணிக்கு சாத்துவாங்க. இந்த கோயில் நேரமா சாத்திடுவாங்க, சீக்கிரம் போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. கோயில இருக்க சிற்பத்தை பாக்குறதுக்கே எங்களுக்கு அரை மணி நேரம் பத்தாதே அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு சிற்பமா கேப்சர் பண்ணிட்டு இருந்தோம். அதுவும் வாசல்ல இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ சூப்பரா இருந்தது. அந்த சிற்பத்தை பொறுமையா நிதானமா பார்த்துட்டு தான் நாங்க முருகனையே பார்க்க போனோம். இங்க உள்ள ஏற்கனவே ஒரு ஃபேமிலி பூஜை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. அவங்க இருந்தாங்க. அவங்களோட கண்டினியூவான அவங்கள பார்த்து உள்ள போனா பூசாரியே இல்லை. வச்சுட்டு போயிட்டாரா, கோயில் சாத்த போறாங்கன்னு நினைச்சிட்டு போனா பரவாயில்ல, அவர் இருந்தாரு, வெளியில பூஜை பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறமா எங்களுக்காக தனியா பூஜை பண்ணாரு. எங்களுக்கு அதுவே ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருந்தது, ரொம்ப டிவோஷனலாவும் இருந்தது. எங்களுக்காக மட்டுமே அங்க பூஜை நடந்தது அன்னைக்கு. தூங்கிட்டே ஒருத்தி பாருங்க, பேய் குட்டியாட்டும் நிக்கிறா. தலையே கற்றினா வரமாட்டேங்கிறா பக்கத்துல. மயிலை பத்தியும் முருகனை பத்தியும் பேசிட்டே இருந்தோம். அடுத்தது மயிலே எங்களுக்கு காட்சி கொடுத்தது. எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது அந்த மயிலை பாக்குறதுக்கு. மயிலை பார்த்துட்டு தான் நாங்க முருகனையே பாக்குறதுக்கு உள்ள போனோம். மத்தியானம் நட சாத்துற நேரம், அதே மாதிரி நைட்டு சாயந்தரம் நட சாத்துற நேரம்னு நம்ம மட்டும் இருப்போம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இருக்கும் போது எனக்கு இந்த கோயிலை ரொம்ப பிடிக்கும். அப்படி இந்த கோயில் அமைஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் இருந்தது. இந்த கோயிலை சுத்தி வரும்போது எங்க ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு போன மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்தது. அதனாலே என்னமோ இந்த கோயில் எனக்கு வேகமா சுத்தி வரணும்னே தோணல. பூஜை பண்ணிக்கிட்டே போனாங்க. நான் பின்னாடி பொறுமையா வீடியோ எடுக்கிற சாக்குல பொறுமையா போனேன் இந்த கோயிலை சுத்தி வர்றதுக்காக. மயில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அவ்வளோதான், நம்மளோட ராஜகோபுரம் வந்துருச்சு.
கோயிலுக்கு போய் முருகன் மயில்லாம் பார்த்ததுல லேட் ஆயிடுச்சு. ஒரு சின்ன டீ பிரேக்ல சர்ப்ரைஸா கேக்கு ட்ரெஸ்ன்னு எல்லாம் வாங்கி அண்ணனுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணியாச்சு. இருக்கிற பசியில அவளுங்க கேக்கையே சோறு மாதிரி தின்னுட்டு இருக்கிறாளுங்க. சீக்கிரம் சாப்பாடு வாங்கி கொடுக்கலன்னா கேக்கை இங்கேயே முடிச்சிருவாளுங்க இவனுங்களே. பஸ்ல போகும்போதும் சரி, இந்த மாதிரி லாங் டிரைவ் போகும்போதும் சரி, நைட் இந்த மாதிரி லைட்டு பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அவ்வளோதாங்க, பழனி vlog இதோட முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான் பாக்கி. அடுத்த vlogல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you. சப்ஸ்கிரைப் டு லாவா பிஎம்எஸ் vlog. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க.